கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஃபுல்லாக லெஃப்ட்டு இடிச்சிடணும், அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிக்கும். வரல இந்த மிரரை பாரு, இந்த கல் தெரியுதா? அப்படியே வா. கல் இன்னும் கொஞ்சம் மறைஞ்சிச்சா? இப்போ அந்த கல் அந்த மிரரில் தெரியுதான்னு பாரு. வா, இடிக்கிற மாதிரி தெரியுதா? இன்னும் கொஞ்சம் மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாக ரைட்டில் மாற்று. தம்பி சூர்யா, ரிவர்ஸ் கியர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் நீ லெஃப்ட்டில் திருப்பினா பேக் ஏஸ் லெஃப்ட்டில் தான் போகும். ஓகேண்ணா. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பினா பேக் ஏஸ் ரைட்டில் போகும். போகலாம். அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நீ அதை அசம்ஷன் கரெக்டாக மெயினில் பதிவு பண்ணி ஆப்போசிட்டாக மாற்றி திருப்பணும். இப்போ நீ ரைட் சைடில் ஒரு வண்டி இடிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் லெஃப்ட்டு சுற்றணும். இடிக்க போகுதுன்னா லெஃப்ட்டில் சுற்றும் போது என்ன ஆகிடுனா இப்படி நிற்கிறது இப்படி திரும்பும். கான்செப்ட் புரியுதா? அதே ரைட்டில் ஒரு வண்டி இடிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மாற்றி சுற்றணும். ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆப்ஷன், வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பட் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டு எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்லாம் ரைட். ஆமாம், மூணாவது கீர் போட்டு டக்குன்னு இழுத்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல போ. அது நேராக போனால் முட்டு செந்துடா, வழியே இல்லைடா. ரோடு தான் பலபலன்னு போட்டு வச்சுருக்காங்க. ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது சூர்யா. ஃபஸ்ட் கீர் மாதிரி தான். கிளச்சிலேயே வண்டி செம்மையாக போகும். இல்லை நம்ம இங்கே எக்ஸைட் மிதிச்சிருவோம், மிதிச்சுட்டு அதை வாட்டி கிரின்னு போகும்னு நினச்சா மிதிக்கக்கூடாது. ரொம்ப தூரம் போகிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரம் நமக்கு அந்த அவ்வளோ வேலையெல்லாம் கிடையாது. நான் ரிவர்ஸில் செகண்ட் கீர் தான் போடணும். கீர் ஓடிட்டு போட்டு ஃபஸ்ட்டு கீர் தள்ளிகிட்டே இருக்கேன். ஏன்டா தம்பி? நம்ம ரோடு நேரம் 4 ரோட்டில் லெஃப்ட்டு. பிரச்சனைக்கு மட்டும் ஒரு நாள் இழுத்துடுச்சு டக்குன்னு. 11 நாள் தான் ஆச்சு. நாளைக்கு எங்களுக்கு லீவு தான். எப்படி எத்தனை மணிக்கு வருது நாளைக்கு? நாளைக்கு ஒரு நாள் வந்தீங்க வச்சுக்கோ, பேலன்ஸ் ஒரு 2 நாள் வந்து உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவேன். இல்லைடா, நாளைக்கு உன்னை 2 கிளாஸ் எடுத்துருவேன், பயப்படாத. நாளைக்கு காலைல வந்துடும், வண்டியில் ஏறி இறங்கிடு. இப்போ எல்லாம் ஓட்டி முடிச்சு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஓட்டி இறங்கி. ஏன் வேலு கரெக்டு தானே? நீங்கள் லெஃப்ட்டு போட்டுக்கோ, நாளைக்கு லீவு தானே. ஏறி இறங்கிட்டு டக்குன்னு இவனெல்லாம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஏறி இறங்கினா வரட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதாவது அவங்களுக்கு தான் மெயின் ரோடு. அவங்க ஹாரன் அடித்து வரும்போது நீ கொஞ்சம் அவங்கள கவனித்து அவங்களுக்கு வழி விடணும். நீ தான் குறுக்க வந்த அவங்க நேர் ரூட்டில் தானே வராங்க. அவரும் ஹாரன் அடிச்சு முறைச்சு பார்க்குறாரு. நீ வாட்டு திருப்பக்கூடாது. அவர் திரும்பி மூஞ்சியை பார்த்தாரு. பார்த்தியா? அங்கே போகும்போது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அவங்க எல்லாம் டேலி பண்ணணும். போஸ்ட்டு எத்தனைக்கு 3 வீடியோ எடுக்காமல் இருக்கேன். இல்லாட்டி அதை சேர்த்து வீடியோ போட்டோன்னா
லேட்டாக தம்பி. கடையில் முதலாளாக வந்து இறங்கி விட்டுருவேன். ஆமாம், இன்றைக்கெல்லாம் முரட்டு தூக்கம். நேற்றெல்லாம் எந்திரிச்சிட்டேன், தூக்கமே வரல. நீங்கள் 5:30 மணிக்கு அலாரம் அடிக்குது, 5:30 மணிக்கு மனசு அவரும் ஃபோன் பண்ணுறாரு. கரெக்டாக பேசுகிறேன். டூ வீலரா? ஏன்டா அது சொல்லி கொடுக்குறீங்களா? தம்பி வெயிட் பண்ணுங்க வந்துட்டேன். ஏன்டாங்க அதில் சிலர்லாம் பேலன்ஸே பண்ண தெரியாமல் வருவாங்கல்ல. ஐயோ நீ வேற. அவங்களுக்குலாம் அப்புறம் எப்படி சொல்லி தருவீங்க? மண்டக்காசாய வேலை தான். பேலன்ஸே இல்லையா? நீ கொஞ்சம் ஒரு அண்ணன் வீடியோ போட்டிருப்பேன், டிலேட் பண்ணிட்டேனே. ஐயோ டூ வீலர். ஆமாம், மூமெண்ட் பார்த்துக்கோ. அந்த வாய்ஸை கட் பண்ண, வாய்ஸை கட் பண்ண. கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் ஆடின வீடியோவே இருக்கு. அது எவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்கிறாரு? நீங்கள் பின்னாடி உட்கார வைக்க. ஐயே உட்கார விடக்கூடாது. லெஃப்ட் இன்னைக்கு லெஃப்ட். ஹெல்மெட் இல்லாமல் போனாங்க. ஓட்டி போடும்போது ஹெல்மெட்டை போட்டு எங்கே போய் விழுகிறது தம்பி? கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷமாக நடந்தே தான் போனார். திருப்பி கரகரன்னு சுற்றணும். அந்த வெள்ளைக்கோடை தாண்டக்கூடாது. எத்தனை விரலில் சுற்றணும்? நான் பாரு ஒரு விரலில் சுற்றிட்டு இருக்கேன். அந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே இருக்கணும், தாண்டி போகக்கூடாது. அதுக்கப்புறம் வண்டி எப்படி வந்துச்சு வரு சூர்யா? வண்டி எப்படி வருது? 3 நாள் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எப்படி ஆகிட்டாரு. 3 நாள் கழிச்சும் அவருக்கு பாவம். எத்தனை வயசு ஆச்சு? 36 வயசு ஆச்சு. என் வயசு ஆச்சு. வரைக்கும் ஒருத்தங்க டூ வீலர் சொல்லி கொடுத்ததுலண்ணா எப்படியாச்சும் எனக்கு டூ வீலர் மட்டும் ஓட்ட வச்சிருண்ணா அப்படின்னாரு. சரிண்ணா ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி ஓட்டினா அப்புறம் கீர் பைக்கா? அவருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூட்டியே சைக்கிளே ஓட்டினது இல்லைண்டா அவர். சைக்கிள் ஓட்டினா பிரச்சனை இல்லை. சைக்கிள் ஓட்டினவங்களா இருந்தால் சூப்பராக இருக்கும். நமக்கு டைமிங் இருக்காது. இல்லை அதுவும் ஓட்ட தெரியாதுன்றது தான் ரொம்ப சிரமம். இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்கள காட்டுறேன். அவங்கள 12 நாள் ஆச்சு. அப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க? சரி விழுந்து எழுந்திரிக்க வரல, பேட்ச் கட்டுவாங்கன்னு இருப்பீங்களா? அவங்களாம் 12 நாள் ஆச்சு. 12வது நாள் என்ன போடு தம்பி? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருக்கோம். இந்த மரத்தை தாண்டி போட்டேன். இப்போ லெஃப்டே வந்துட்டேன். பன்னெண்டு நாள் கழிச்சு இந்த அக்கா சைக்கிள் கூட ஓட்டினது இல்லையா பாவம். ஆமாம், வேரில் ஓட்டணும். சாரி தான், தெரியும், எனக்கு தெரியாது தான். அப்படியே இங்கே லெஃப்ட் போட்டோம்னா வந்துடணும். அப்போ தான் அங்கே போய் திரும்ப ஈஸியாக இருக்கும். அதுவே நேற்று 3வது நாள் ஒரு புள்ள ஓடுச்சு. 3 நாள் என் வண்டி எடுத்து ஓடுச்சு பர்க்மேனை. இவங்களுக்கு ஓட்ட தெரியுமா? தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியும். மூணு நாளில் என் வண்டி பர்க்மேன். அதுக்குள்ளே ஸ்கூட்டியே வெயிட்டாக இருக்குன்னு நினச்சி தாங்க ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம் போனேன். அது வாட்டி தைரியமாக போய் தைரியமாக வந்து காரை நடிச்சிருக்கணும். மத்தியானத்துக்கு மேலே வண்டிக்கு மாற்றிடுவீங்களா? 11 மணிக்கு மேலே நான் கிளம்பிடுவேன். அது வச்சு 11:30 12 நேராக போனால் டூ வீலர் கிளாஸு. ஒருத்தங்க வந்து சின்ன கரை ரைட்டு நேராக வழி இல்லைடா தம்பி, செகண்ட் கேட். ஒருத்தங்க சின்ன கரையில் இருக்காங்க. இந்த பொண்ணு மன்னரையில் இருக்குது. இந்த
சைடு பார்க் காலேஜ் போயிட்டு இந்த சைடு மன்னாரை போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் இன்னும் அந்த அக்கா இருக்காங்க 12வது நாள் சொன்ன அந்த தங்க லெஃப்ட்டு அந்த கரண்ட் கம்பத்துக்கு லெஃப்ட் கீழே வழி இல்லை வண்டி போகுது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு 3 மணிக்கு இன்னொரு அக்கா இந்த அக்கா வந்துடுவாங்க. அவங்கள முடிச்சுட்டு 4:30 மணிக்கு மெடிக்கல் காலேஜ்லேருந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஆமாம் 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 டாக்டர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கும்போது வந்து கேரளாக்கார் பொண்ணுங்க. அன்றைக்கி கூட நான் ஃபஸ்ட் இயர் போட்டுருக்காமா? தப்பு இல்லை, ரைட்டு. ரொம்ப நல்லா ஒரு ரோட்டில் போகலாமா வேண்டாமான்னு இருக்கேன். இன்றைக்கி போயிடலாம், ரைட்டில் திருப்பேன். வழி இருந்துட்டால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரிவர்ஸ் வந்துருக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா? ரைட்டில் தானே? ரைட்டு. பட் செகண்ட் சரநிதி மெடிக்கலாம், அதில் திருப்பி ரைட்டில் மறுபடியும். ஆமாம், இன்றைக்கி ரைட்டில் போட்டோம். ரொம்ப சரிண்ணா வண்டி நிச்சயிக்கல இறங்கி கிளச்சை பிடிக்கல. அந்தக்காக பார்த்து ஏன் ட்ரைவ் பண்ணுறது, கிளச்சை பிடிச்சிருக்கணும். போகலாம், எடுக்கக்கூடாது. ரொம்ப சுற்றுனா அந்த லெஃப்ட் சைடு அவனை கீழே பிரச்சனை ஆட்ட எங்கேயோ வச்சுன்னு கேடு லெஃப்ட்டு. இப்போ பார்க்கிங் பண்ணி எடுக்கிறது நாங்கள் எடுத்துருவோமா? இல்லை தம்பி, பார்க்கிங் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணலாம்டா, பட் ரிலாக்ஸாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சாவி கையில் கொடுத்துட்டேன்னு சந்தோஷப்படக்கூடாது. கடைசியில் முட்டு சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. அப்படியா? நீங்கள் கூட பார்க்கலாம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, அது முட்டு சேர்ந்து தான் நினைக்கிறேன். போய் பார்த்தலாமா? கூட பார்த்துக்கலாம். நான் வண்டி நேருக்கு நேர் நிற்கிதான், அதனால் அது முட்டு சேர்ந்தாவது இருக்கலாம். இங்கேருந்து மாதிரி எட்டிப்பார் பார்க்குறத வச்சு தெரிஞ்சு முட்டு சேர்ந்து தான்டா, முட்டு சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக லெஃப்ட் மாற்று. 2 அடி முன்னாள் விடு விடு விடு, அந்த திட்டு வரையும் விடு, இன்னும் திட்டு வரையும் விடுறா. பிரேக் பிடிச்சிக்கோ, ஃபுல்லாக ரிவர்ஸ் கீர் போட்டு ஃபுல்லாக ரைட்டு. சூர்யா, நீ கேட்ட கேள்வி இங்கேயே ஆன்சர் வந்துச்சு சூர்யா. அப்படியே கிளச்சு மட்டும் விடு, அவ்வளோதான் வெளியே வரும். வருதா? 2 மிரரையும் பார்க்கணும், 2 மிரரை பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்குங்க, தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. ஃபஸ்ட்டு கீரை போட்டு சேம் கிளச்சை ரிலீஸ் பண்ணி அப்படி வெளியே வந்துடும். வெடுக்குன்னு எடுத்தினா ஆஃப் ஆயிடும், ஃபுல்லாக சுற்று. அவ்வளோதான், அப்படி மாற்றிக்கோ. புரிஞ்சுதா? பட் இதுவே ரிலாக்ஸ் இல்லாமல் அப்படியா இன்னும் நிதானமாக இருக்கணும். ரைட்டு, நம்ம ரோட்டில் வந்ததை திருப்பிடுவோம். திருப்பிடுவோம், மறுபடியும் ரைட்டு. கடைசி போய் லெஃப்ட்டு திருப்பணும்னா அரவிந்தர் இருப்பான். அங்கே போயிட்டு நீ பின்னால் போயிட்டு இவனை பிரச்சனை மாற்றிக்கணும். டக்குன்னு விட்டுருணும். டைமிங் எடுத்தால் தான் கொட கொடான்னு வரும், இல்லைன்னா அந்த கொட கொடை வராது. மண்டையிலேருந்து இன்னும் 5 பேர் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நேற்றுலாம் சண்டை அவர் நம்மகிட்ட ஒருத்தர். நீங்கள் தான் 3 நாளில் வாங்க, நீங்கள் மறுபடியும் நான் 4 நாள் கழிச்சு கூப்பிட்றேன், மறுபடியும் 2 நாள் கழிச்சு வாங்கன்றீங்க. ஆனால் இல்லைண்ணா ஷெடியூல் ஓடிட்டுருக்கு, அவங்கள முடிக்காமல் உங்களை ஏற்ற முடியாதுண்ணா. திரும்ப ஃபுல்லாக போகுதா, நிதானமாக போகுதா, திரும்புதான்
இப்போ காலை எடு, இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணு. திருப்பூருக்குள்ளே அப்படி என்ன அவசரம்? அது போகிறவனே கிளச்சை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. டீ கடைக்கிட்ட போயிருப்பான்னு நினைக்கிறேன். பேக்கரியா? தெரியல, போ பார்க்கலாம். எங்கே நிற்கிறேன்னா அங்கே நிறுத்தி. வா, பிரச்சனை போல பிரச்சனை. குட் மார்னிங் தம்பி, ஏறுங்க போகலாம்.